வணக்கம். இது என்னுடைய முதல் கதை, ஆனால் இது ஒரு உண்மை சம்பவம். நான் 2014 கல்லூரி படித்த காலம் அது. கல்லூரி என்பது எனக்கு காலையிலிருந்து மதியம் வரைதான். எனக்கு கல்லூரி 2:30 மணிக்கு எல்லாம் வீட்டிற்கு வந்து விடுவேன். என் வீட்டிற்கு எதிர் வீட்டில் என்னுடைய மாமா வீடு உள்ளது. என்னுடைய மாமா மனைவி எனக்கு தூரத்துச் சொந்தம். என் மாமா திருமணம் செய்ததால் எனக்கு அக்காவாக உறவு முறையில் இருந்துள்ளார். நான் தினமும் காலை கல்லூரிக்கு கிளம்பும்போது வீட்டிற்கு வெளியே தான் நிற்பேன். கல்லூரி பேருந்து வரும் வரை நின்று கொண்டு மொபைலை, அப்பொழுது ஆண்ட்ராய்டு மொபைல் வந்த ஆரம்ப காலம் அது, மொபைல் உபயோகித்துக் கொண்டிருப்பேன். அப்பொழுது என்னுடைய மாமா மனைவி என்னை நோட்டமிட்டது எனக்கு தெரியாது. என்னுடைய மாமா வெளிநாட்டில் இருந்து வருகிறார். என்னுடைய மாமா மனைவி, அதாவது என்னுடைய அக்காவிற்கு 2 வயது குழந்தை இருந்தது. எனக்கும் அவங்களுக்கும் அவளாக பேச்சுவார்த்தை இருந்தது இல்லை. இருந்தாலும் அவங்க என்னை பார்ப்பதை நான் புரிந்து கொண்டு கேட்டாற்போல் என் நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டேன். தினசரி காலையில் என்னை பார்ப்பதும், மதியம் நான் கல்லூரியிலிருந்து வரும்போது அவர்கள் வீட்டு கதவு சாத்தியேதான் இருக்கும். மறுநாள் காலையில்தான் நான் பார்ப்பேன் அவர்களை. அவர்கள் பார்க்க எப்படி இருப்பார்கள் என்றால், அண்ணாமலை படத்தில் குஷ்பு எப்படி இருப்பாரோ அதேபோல்தான் இருப்பார். தெருவில் இருக்கும் அனைவருக்கும் அவர் மேல் ஒரு கண்ணு. என்னிடமே என் நண்பர்கள் கூறியுள்ளார்கள், என்னமா இருக்கா பாருடா, இவளை எல்லாம் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று கூறுவார்கள். நான் அவர்களுக்கும் நமக்கும் முழுமையான பேச்சுவார்த்தை சரிவர இருக்காது என்ற காரணத்தால் என் நண்பர்கள் சொல்வதையும் நான் சரிவர காதில் வாங்கிக் கொள்ள மாட்டேன். ஆனால் அவர்கள் சொல்ல சொல்ல என் மாமா மனைவியின் மீது எனக்கு ஆசை மேலும் கூடியது. ஒரு நாள் நான் வீட்டில் இருந்து கல்லூரிக்கு கிளம்பும் நேரம் பார்த்து என் வீட்டிற்கு என்னுடைய மாமா மனைவி என்னுடைய அம்மாவிடம் எதுவோ சொல்ல வந்துள்ளார். நான் கல்லூரிக்கு செல்லும் அவசரத்தில் நான் எதுவும் கேட்கவில்லை. கல்லூரியில் இருந்து திரும்பி வந்த பொழுது, எங்கள் அம்மா, உன்னுடைய மாமா வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வருகிறாராம். உங்கள் அக்காவை ஏர்போர்ட்டுக்கு உங்கள் மாமா உன்னுடன் வர சொல்கிறார், நீ சென்று வா என்று சொல்கிறார்கள். நான் முடியாது என்று கூற என் அம்மா என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பியுள்ளார். நானும் என்னுடைய நண்பன் காரை வாங்கிக் கொண்டு நான், மாமா மனைவி மற்றும் அவர்களின் குழந்தை காரில் இரவில் புறப்பட தயாரானோம். நான் காரில் செல்வதால் இரவில் பாக்சர் மட்டும் அணிந்து கொண்டு காரை ஓட்டிக் கொண்டிருந்தேன். என் மாமா மனைவி வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது தலை நிறைய பூ வைத்துக்கொண்டு கணவனை காணும் ஆவலுடன் வருகிறாரோ என்று நான் நினைத்திருந்தேன். கார் ஊர் எல்லையை விட்டு வந்த பிறகு என்னிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். என்ன தம்பி, என்ன பார்த்தாலும் பேச மாட்டியா அப்படி என்று கேட்டாள். நான், அப்படிலாம் இல்ல, உங்களிடம் நான் அதிக அளவு பேசாத காரணம் நான் உங்களிடம் என்ன பேசியது இல்லை. அக்கா, நான் உன் மாமன் மனைவி தானே, என்னிடம் நீ என்னவெனாலும் பேசலாம், ஏன் தயங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றாள். நான், அப்படி இல்லக்கா, நீங்க மாமா இல்லாம தனியா இருக்கீங்க. நான் வீட்டிற்கு வந்து ஏதாவது பேசினா அக்கம் பக்கம் ஏதாவது பேசுவார்கள். அந்த பயம்தான் அக்கா. அவர்கள் பேசினால் நமக்கு என்னடா, நாம் அக்கா தம்பி உறவுதானே. நான் உன் மாமாவை திருமணம் செய்து இருக்கிறேன் தம்பி, எனக்கு அது நன்றாக தெரியும். ஆனால் உங்களிடம் நெருக்கமான உறவு வைத்து விட்டால் ஏதேனும் தவறு நடந்து விடுமோ என்று எனக்குள் பயம். அக்கா, என்ன பயம்? தம்பி, நான் உங்களிடம் கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாமா? அக்கா, பேசுடா, எதா இருந்தாலும் ஒப்பனா பேசு, ஒரு மார்க்கமாக சொன்னாள். தம்பி, அக்கா, நீங்க குஷ்பு மாதிரி இருக்கீங்க. யாராச்சும் உங்களை சொல்லி இருக்காங்களா அது மாதிரி? அக்கா, உங்க மாமா அடிக்கடிக்கு போன்ல சொல்லுவார்டா. தம்பி, அக்கா, தெருவுல நீங்கதான் கனவு கன்னி. அனைத்து இளைஞர்களுக்கும் மற்றும் பெரிய ஆண்களுக்கும் உங்களுக்கு தெரியுமா? அக்கா, தெரியும்டா, அதனால்தானே வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். ஏதாச்சும் பேர் வச்சிருவார்களோன்னு எனக்கு பயம். சரி, நீயாச்சே எனக்கு துணைக்கு வந்து பேசுவியா போவியா என்று பார்த்தால் நீ வீட்டுக்குள்ளேயே வரமாட்ட. தம்பி, உங்களுக்கு தெரியுமா அக்கா, உங்க அழகெல்லாம் பசங்க எல்லாம் வர்ணிப்பாங்க. அப்படி வர்ணிக்கும்போது பக்கத்துல இருந்து கேட்டுட்டு நான் எப்படி அக்கா வீட்டுக்குள்ள வரது? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அதனாலதான் நீங்க தனியா இருக்கும்போது நான் வருவது இல்லை. அக்கா, அப்படி என்னடா வர்ணிப்பீங்க என்னைய? அக்கா என் தொடை மீது கை வைத்து கேட்டாள். தம்பி, சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல?
அக்கா, சொல்லு. நான் எதுவும் கோவிச்சுக்க மாட்டேன், எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்னுடைய தலையை கோதி விட்டு இது மாதிரி சொன்னா. தம்பி, நீங்க கொழுப்பு முழுக்குன்னு இருக்கீங்களா, உங்கள அப்படின்னு சொல்லி பசங்க பேசுவாங்க. அக்கா, அவ்ளோதான் பேசுவீங்களா? ஆமாம் அக்கா. சரிக்கா, மாமாக்கு எத்தனை மணிக்கு வர்றாரு? நாளைக்கு சாயந்திரம் 4 மணிக்கு தாண்டா வராரு. அப்புறம் ஏன் அக்கா இன்னைக்கு நைட்டு கிளம்ப சொன்னீங்க? அதுவா இப்பொழுது அக்கா கூறுவது போல்? ஊரில் இருக்கும் எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருந்தாலும் நான் உன்னதாண்டா பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க மாமா பாப்பா பொறந்த உடனே 3 மாசத்துல என்னை விட்டுட்டு போயிட்டாரு. வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து எனக்கு ஒரே ஏக்கம், ஆம்பள துணை கிடைக்குமா அப்படின்னு இருக்கும்போது நீ என்னிடம் வந்து பேசுவியா மாட்டியான்னு நான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா நீ போன்ல தினசரி உங்க மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு நீ படம் பாப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போது இருந்து உன் மேல எனக்கு ஒரு கண்ணுடா என்றால், அப்போ அக்கா, இது என்னடா தம்பி இப்படி சல்யூட் அடிச்சிட்டு இருக்கான்? நீ வண்டிக்கு கியர் போடுடா அக்கா, உனக்கு கீர் போட்றேன்னு சொன்னாள். அப்பொழுது அக்காள் சொன்னாள், இவ்ளோ நேரம்டா இருக்கு திருச்சிக்கு அப்படின்னு கேட்க, 1 மணி நேரத்தில் போய்விடலாம் அக்கா, அப்படியென்றால் ரூம் போடலாமா என்றால், நான் போடலாமே என்றேன். நான் வெறும் ஆன்லைனில் புக் செய்துவிட்டு ரூமிற்கு சென்றவுடன் குழந்தையை பெட்டியில் படுக்க வைத்துவிட்டு அக்கா பாத்ரூமுக்கு சென்று ஃப்ரெஷ்ஷாகி வந்தாள். நான் அதற்குள் என்னுடைய துணி மாற்ற இருந்தேன். அக்காவும் வர நாங்கள் விளையாடினோம்.